இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தேரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே. என்னது இது? இவர் எப்படி இங்க? அதுவும் இந்த பொண்ணுக்கு பிளேட் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடக்குது? இவர் எப்படி இவங்களுக்கு பிளேட் கொடுத்துட்டு இருக்காரு? ஐயோ தலையே வலிக்குதே. இவர் இவங்களுக்கு பிளேட் கொடுத்துட்டு இருக்காரா? இந்த பொண்ணுக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல இத போய் மேம் கிட்ட சொல்லுவோம். டாக்டர், சொல்லுங்க. பொண்ணு எப்படிமா இருக்கா? பொண்ணு நல்லா தானே இருக்கா? நல்லாதான் இருக்கா. இப்போ ஓகே தான், பிளட் ஏத்திட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்போம். சரிம்மா. ஐயோ இத போய் முதல்ல அவங்க கிட்ட சொல்லுவோம். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வீட்டு அந்த மேடம் கிட்ட இதெல்லாம் சொல்லுவோம். எனக்கு ஒண்ணுமே புரியல, தலையே சுத்துது. வாங்க, அந்த பேஷண்ட பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? மேம் அவங்க ஓகே தான் மேம். என்னாச்சு இப்படி ஓடி வரீங்க? மேம் அது வந்து மேம். என்ன சொல்லுங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் மேம், அது மறுபடியும் முளைச்சு எந்திரிச்சு நிக்குது மேம். எனக்கு புரியல மேம். அந்த பொண்ணுக்கு பிளட் கொடுக்க வந்திருக்காருல்ல மேம்? ஆமா, அதுக்கு என்ன மேம்? அவர் யாருன்னு தெரியுதா மேம்? தெரியலையே, நான் அவர் என்ன பார்க்கவே இல்லையே மேம். அவர்தான் மேம். நம்ம ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தப்பு செஞ்சோமே மேம். அவருக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து கொடுத்தோம்ல மேம். அவங்க இங்க வந்திருக்காங்களா? ஆமா மேம். அவங்க பொண்ணு இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்களாமா மேம். இப்பதான் மேம் நான் கேட்டுட்டு வந்தேன். அவங்க பொண்ணு அந்த ஷாலு மேம். அந்த ஷாலு இங்க தான் மேம் அட்மிட் ஆயிருக்காங்க. ஷாலு அவங்க பொண்ணா? ஆமா மேம். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் மேம். சரி, அவங்க பொண்ணுக்காக தானே வந்திருக்காங்க. அதையே நீ பயப்படுற? இல்ல மேம், ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதெல்லாம் எந்த தப்பும் நடக்காது. நீ இந்த மாதிரி இந்த டைம்ல வந்து சொல்லிட்டு இருக்காத. எந்த நர்ஸ் அது கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம சொல்ற வரைக்கும் எந்த உண்மையும் யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் நீ சைலண்டா இரு. மத்தபடி நீ எதுவும் பேச வேணாம், புரிஞ்சுச்சா? ஓகே மேம். இருந்தாலும் பயமா இருக்கு மேம். அவருக்கு அவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கோம் நம்ம. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்க அதை பத்தி பேசாத. இங்க அதை பத்தி பேசினாங்க யாராவது கேட்டாங்கன்னா போச்சு. அடுத்து நம்மளால இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலையே செய்ய முடியாது. உனக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்லயும் டாக்டர் வேலை கொடுக்க மாட்டேன், எனக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு சொல்ற, அதை பத்தி எதுவும் பேசாத. எந்த நர்ஸாவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதை யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோயே, அடுத்து எந்த நர்ஸும் நம்மள மதிக்க மாட்டாங்க. இங்க நம்ம தான் பெரிய பொசிஷன்ல இருக்கோம். நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அவர் என்ன அவங்க பொண்ணுக்காக தானே வந்திருக்காரு. உண்மையை தெரிஞ்சுட்டு வந்த மாதிரி நீ இவ்ளோ பயப்படுற? தெரிஞ்சுட்டு வந்திருந்தாலும் அவர் அமைதியாவே இருந்திருக்க மாட்டாரு. உன்னை பார்த்தாரு, ஏதாவது பேசினாரா? இல்ல மேம், அவர் கொஞ்சம் நார்மலா தான் பேசினாரு. பிளட் கொடுத்துட்டு இருந்தாரு மேம், அவ்வளவுதான் மேம். அதுதான் மேம் ரொம்ப பயந்துட்டு அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்த உடனே. ஓ சரி விடு, எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம். நம்மளாம் உண்மை சொல்ற வரைக்கும் இங்க யாருக்கும் தெரிய போறது இல்ல. நம்மளும் உண்மையை சொல்ல போறது கிடையாது. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை பத்தி யோசிக்காத. என்கிட்டயும் வந்து பேசாது. யாராவது ஒரு நர்ஸ் கேட்டுட்டா கூட நம்ம அவ்வளவுதான். அதனாலதான் சொல்ற, தயவு செஞ்சு எதையும் பத்தி யோசிக்காத, எதையும் பத்தி பேசாத. புரிஞ்சுச்சா? சரி மேம். எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு மேம். அதான் ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் மேம். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல மேம். உங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா அதுதான் மேம். சரி இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு வந்தேன். பார்த்து பேசினா என்ன யாருனே அவருக்கு தெரிலன்னு நினைக்கிறேன் மேம். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்மளாவும் அவரு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். நம்மளும் போய் நார்மலா பேசலாம். நம்ம ஒரு மாதிரி பயந்துட்டு பேசினோம்னா என்ன ஏதுன்னு அவரே கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாரு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு மேம். நீ போய் நார்மலா வேலை பாரு. அவர் இருக்காங்கிறதே நீ யோசிக்காது. அது ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. இப்ப
வரைக்கும் யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுரு. நம்ம எதுவும் யோசிக்க வேணாம், புரிஞ்சுச்சா? நம்ம யோசிச்சு நம்ம மைண்ட் அப்செட் பண்ணிட்டு வேற யாருக்காவது ஏதாவது வந்துட போகுது. அதனாலதான் சொல்றேன், இந்த வேலையை ஒழுங்கா பார்ப்போம். நம்ம எதையும் பத்தி யோசிக்க வேணாம். அப்படி அவருக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மள பார்த்து பேசி இருப்பாரு, உன்னை பார்த்து கண்டிப்பா திட்டி இருப்பாரு. அவருக்கு ஞாபகம் எதுவும் இல்லைங்கிறனாலதான் இவ்வளவு நேரம் கம்மன் இருக்காரு. இல்லனா அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேத்தையும் ஒரு வழி பண்ணிருப்பாரு. அவருக்கும் ஞாபகம் இல்ல, நமக்கும் ஞாபகம் இல்லாத மாதிரியே பண்ணிடலாம். அதை விட்டு ஞாபகம் வச்சு நம்ம பயந்து பயந்து ஒவ்வொரு டைமும் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஏதாவது கண்டுபிடிச்சிட போறாரு. இப்போதைக்கு அவர் கண்ணிலேயே நீ படாது. ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தா கூட நர்ஸை பார்க்க சொல்லிடு, புரிஞ்சுச்சா? ஓகே மேம், நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க மேம். நான் பாத்துக்கிறேன், நீ கண்ணில் பற்றாத. ஒரு போய் முன்னாடி நிக்க ஏதாவது ஞாபகம் வந்துட போகுது. சப்போஸ் ஏதாவது ஒர்க் இருந்தா கூட நர்ஸ் கிட்ட சொல்லு, புரிஞ்சுச்சா? நம்மளா போய் எதுவும் செய்ய வேணாம். இன்னொரு டாக்டர் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நம்ம சைலண்டாவே வேற பேஷண்ட்டை பார்த்துட்டு அமைதியா இருந்துக்குவோம். இங்க நம்ம சொல்றதா எல்லாரும் கேட்பாங்க, அதே மாதிரிதான் கேட்க வைக்கணும். வேற ஏதாவது பண்ணி விட்றாத. ஐயோ மேம், அதெல்லாம் எதுவும் பண்ணல மேம். சரி, அப்ப நீ போ. எனக்கும் பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கு, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேம். ஆமா, அவர் எங்க இருக்காரு மேம்? ரூம் நம்பர் 205 மேம். ஓகே, அந்த பக்கம் நான் போல, நீயும் அந்த பக்கம் போயிடாது. எதுவாக இருந்தாலும் பார்த்து பத்திரமா. ஓகே மேம். என்னங்க ஆச்சு, எப்படி சோகமா இருக்கீங்க? என்னமோ தெரியலடி, மனசுல ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இங்க நம்ம பொண்ணு நல்லா தானங்க இருக்கா? இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சு ஏதோ ஒரு 2 வார்த்தை பேசுறா. அவ நல்லா இருக்கும் போது என்னங்க தெரியல, நம்ம பொக்கிஷத்தை தொலைச்சிட்டோமோன்னு தோணுது. என்னங்க பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னமோ தெரியலம்மா, மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு வருது. இங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தானே? எனக்கு ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க முதல்ல உட்காருங்க. நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னங்க ஆச்சு? நம்ம பொண்ணு நல்லா தானங்க இருக்கா? அப்புறம் எங்க போய் பொண்ணை பார்த்துட்டு வரீங்களா? இல்லைன்னா ஒருட்டு? இல்லம்மா, இருக்கட்டும், அவதான் நல்லா இருக்கால, இருக்கட்டும். அப்புறம் என்னங்க ஆச்சு? எனக்கே ஒன்றும் புரியல. ஏதோ பெரிய பொக்கிஷத்தை தொலைச்சிட்டோமோன்னு தோணுது. அதான் மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இங்க ரத்தம் கொடுத்தீங்களா? மனசுல ஒரு மாதிரி படபட வருதுங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு மனசுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. எங்க பொண்ணு ஞாபகம் வந்துருச்சாங்க? என்னமோ தெரியலம்மா, என்ன வந்துச்சோ வரலையோ எனக்குலாம் தெரியல. ஆனா மனசுல கஷ்டமாவே இருக்கு. நம்ம எதையோ தொலைச்சிட்டோமோ, பெரிய பொக்கிஷத்தை தொலைச்சிட்டோமே, அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கஷ்டப்படாதீங்கங்க. திடீர்னு பொண்ணு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க, அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. விடுங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு அப்புறம் பிபி சுகர் ஏதாவது ஏறிட போதுங்க. சரிம்மா. அதை பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, விடுங்க. சரிம்மா. என்ன பண்றது, இந்த மனசு கேட்க மாட்டேங்குதே, அது கடந்துட்டு அடிக்குது. என்னமோ மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. திடீர்னு ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணு என்னங்க பண்ணுவா? எதை பத்தியும் யோசிக்காதீங்கங்க. இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு. என்னம்மா பண்றது, திடீர்னு ஞாபகம் வந்துருச்சுனால முடியல, கொஞ்சம் கூட என்னால யோசிக்க முடியல. ஒரு மாதிரி அவ்வளவு கஷ்டமா இருக்கு, பொக்கிஷத்தை தொலைச்சிட்டோமேன்னு. அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. பொக்கிஷ கையை விட்டு போனதை நோடி இருக்கு, என்னால தாங்க முடியலம்மா. அதெல்லாம் யோசிக்க கூட என்னால முடியல. யோசிச்சு நான் டயர்டாகிறேனே தவிர எதுவும் நடக்க மாட்டேங்குது. மனசு என்னமோ கேட்கவே மாட்டேங்குதுமா. எங்க விடுங்கங்க, திரும்பி திரும்பி அதைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பேச நீங்க தாங்க வருத்தப்படுறீங்க. அதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. இதை நம்ம பொண்ணு பார்த்தா எப்படி நினைப்பா? அவ எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அவளே ஏதோ இப்பதான் நல்லா இருக்கா. அது என்னமோ உண்மைதான். இன்னொரு பொக்கிஷத்தையும் விட்டுறக்கூடாது. அந்த பொக்கிஷத்தையும் விட்டுட்டோம்னா நம்மளால வாழக்கூட முடியாது. இல்லைங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அவ இப்ப நல்லாதான் இருக்கா. கண்ணை முழிச்சு 2 வார்த்தை பேசி திரும்பி மயக்க போட்டா. அவ இப்ப நல்லாதாங்க இருக்கா, விடுங்கங்க. முதல்ல எந்திரிச்ச உடனே உங்களை தான் கேட்டா. நீங்க தான் ரத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்களா, அதை அவகிட்ட சொன்னீங்க. 2 வார்த்தை அதுக்கப்புறம் பேசினா மயக்க போட்டாங்க. என் பொண்ணு நல்லா தானே இருக்கா? நல்லாதாங்க இருக்கா. என்ன தலையில பலமா அடிபட்டுருச்சுல, அதாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே இப்போ வரைக்கும் இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. கல்யாணம் நடந்தது கஷ்டம், கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் இவ்வளவு பெரிய கஷ்டம் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க. அஜய்லாம் உட்காந்து அழுன்னு அழுகுறாங்க, முடியல, தாங்க முடியல. பசங்க இப்படி உட்காந்து அழுகிறதுனால பார்க்க முடியலைங்க. அவன் ஒரு பக்கம் உட்காந்து அழுகுறான், மாப்பிள்ள ஒரு பக்கம் உட்காந்து அழுகுறாரு. முடியலைங்க. ஏங்க நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம் வரணுமா? இப்பதான் கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனா மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினைச்சோங்க. ஆனா அதுலயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க. ஏதோ பெரிய அடி இல்லாம கொஞ்சம் அடியோட போச்சேன்னு விட்டுருணுங்க. இப்ப நம்ம பொண்ணு நல்லா இருக்காளேன்னு நினைச்சு பார்க்கும் போது சந்தோஷமா இருக்குங்க. மாப்பிள்ளையும் போய் பார்க்கலன்னா என்னத்துக்கு ஆயிருக்கிறது? ஏங்க கடவுள் இவ்வளோ சோதனையை கொடுக்கறாரு? அங்கிள் என்னாச்சு, தலையது சுத்துது அங்கிள், ஒரு மாதிரி இருக்கா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் என்னாச்சு அங்கிள், ஏன் இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருக்கீங்க? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, அதான் உட்கார்ந்தேன். அங்கிள் உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்லப்பா அஜய், எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். அங்கிள் ஆண்டி ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? இல்லப்பா வேணாம்ப்பா. அதுக்கப்புறம் அவ கண்ணு முழிச்சாளா?
இல்ல ஆண்டி, இன்னும் கண்ணை முழிக்கல ஆண்டி. அப்பா பேசினதோட சரி ஆண்டி, அதுக்கப்புறம் இன்னும் எந்திரிக்கல ஆண்டி. சரிப்பா, நீ உட்காந்து அழுந்துட்டு இருந்தல, நீ போய் சாப்பிடு போ. நீ எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருப்ப, நீ போப்பா. இல்ல ஆண்டி, ஷாலு எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா அது வரைக்கும் சாப்பிடாமையா இருப்ப? போப்பா போய் சாப்பிடு. அம்மாப்பா இங்க. அவங்க அங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஆண்டி, ஷாலு கூட. என்னப்பா சாப்பிட மாட்டேங்கிற? போய் சாப்பிட்டு வா கொஞ்சமாச்சு, அப்பதான் நீ தெம்பா இருப்ப, உன் ஃப்ரெண்ட் பார்க்க முடியும். இல்ல ஆண்டி, அவ எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு நீ எதுவுமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க? இல்ல ஆண்டி, பசிக்கல, விடுங்க. அவ எந்திரிச்சு கண்ணை முழிக்கட்டும் ஆண்டி. இது நைட்ல இருந்து நீ சரியே இல்லையா? உட்காந்து அழுந்துட்டு இருந்தியா? என்னதான் ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க பயந்துட்டு. அம்மா அவ்வளோ அழுகுறாங்க, என்னதான் ஆச்சு? அதான் சொல்றல ஆண்டி, அம்மா நான் சும்மா கண்ணில் தண்ணி வந்தா கூட உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, கெட்ட கனவு கண்டனா, அதனாலதான். அப்படியாப்பா, சரிப்பா. சரி போய் அம்மா அப்பாவே சாப்பிட வைப்போ. எங்க ஆண்டி, அவங்களும் வேணான்னு சொல்றாங்க, நீங்களும் வேணான்னு சொல்லுங்க. நீங்களாம் சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்ல. எங்களுக்கு என்னப்பா, நாங்க நல்லாதான் இருக்கோம், தெம்பாதான் இருக்கோம். அவ கண்ணை முழிச்சு பார்த்து எங்ககிட்ட பேசினா மட்டும் போதும், அதை விட வேற என்ன வேணும்? விடு. அதுக்குன்னு இப்படி சாப்பிடாமலே எல்லாரும் இருக்க போறீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, விடு. சரி ஆண்டி. அங்கிள் ஏன் ஆண்டி ஒரு மாதிரி இருக்காரு? கேட்டா ஏதோ மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. என்ன ஆண்டி ஆச்சு? ஒன்றும் இல்லப்பா, பொக்கிஷத்தை தொலைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். புரியல, என்னாச்சு ஆண்டி? அதெல்லாம் விடுப்பா, ஒன்றும் இல்லை. அவருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கான், அதுதான் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. மனசு கஷ்டமா இருக்கா? அதான் ஷாலு நல்லா இருக்கால. என்னமோ தெரிலப்பா, அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கான், விடு. சரி ஆண்டி, அவர் கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. டேப்லெட் போட்டாருன்னா சரியா போயிடும். கொஞ்ச நேரம் தூங்குனாலே ஓகே ஆண்டி. எங்கப்பா கேட்க மாட்டேங்கிறாரு, நானும் சொல்லி பார்த்துட்டேன். போய் ரெஸ்ட் எடுங்க, இல்லை சாப்பிடவாது செய்யுங்க. எதுவும் வேணாம், என் பொண்ணு என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு உட்காந்துட்டு இருக்காரு. இன்னும் இந்த ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜூஸ் குடிச்சாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. என்ன ஆண்டி? அங்கிள் வாங்க அங்கிள். உங்க ஷாலுவை நீங்க பார்த்து பேசணும்னா நீங்க நல்லா இருக்கணும்ல. எங்கப்பா மனசுல ஒரு மாதிரி படபடன்னு வருதுங்கிறாரு. என்ன அங்கிள் இப்படி சொல்லி இருக்கீங்கல்ல, மனசுல ஒரு மாதிரி படபடன்னு வருதுங்கிறீங்க. உங்க பொண்ணை பார்க்கணும்ல. வாங்க அங்கிள், கொஞ்சம் சாப்பிடுங்க அங்கிள். சாப்பிடுறதுக்குள்ள உங்க பொண்ணு கண்ணை முழிச்சிருவா. நீங்க வேணா பாருங்க அங்கிள். வாங்க அங்கிள், தயவு செஞ்சு வாங்க அங்கிள். இது ஷாலு பார்த்தானா அவ திட்டுவா அங்கிள். என்ன, நீங்க வாங்க, எந்திரிச்சு வாங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்படி பசிக்கலன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்டாவது எடுங்க அங்கிள். நான் கொண்டு போய் வீட்டுல விடுற, வீட்டுல கொஞ்ச நேரம் தூங்குங்க. கண்டிப்பா ஷாலு எந்திரிச்ச உடனே இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப நீங்க வாங்க அங்கிள், வாங்க. இல்லப்பா, நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அவ கடுக்கிறவ அப்படிதான் சொல்லுவா, விடுப்பா. என்ன அங்கிள், உங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது அங்கிள். என்ன விளையாடுறீங்களா? நல்லாவே தெரியுது உங்க மனசுல ஒரு மாதிரி இருக்குன்னு. வாங்க, கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சாதான் நல்லா இருக்கும். வாங்க அங்கிள். இப்படியே உங்க பொண்ணு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அங்கிள், அவ்வளவுதான். உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அவளும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா அங்கிள். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரியவங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நானும் சாமும் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். அவ கண்ணை முழிச்சானா நாங்க சொல்றோம். இல்லப்பா, நாங்களாம் இங்கே இருக்கோம். எவ்வளவு நேரம் இந்த ஹாஸ்பிட்டல்லயே இருப்பீங்க? நீங்க எல்லாம் போங்க, நாங்க பாத்துக்கிறோம். எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இல்லப்பா, வீட்டுல எல்லாம் போயிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. திரும்பி எப்போ ஹாஸ்பிட்டல் போவோன்னு இருக்கோம். நான் இங்கே இருக்கேன். அவரையும் உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போ. இவங்க 2 பேத்துக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னாங்க அப்பவே. இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நானும் அம்மாவும் இங்கே இருந்து பாத்துக்கிறோம். நீ போப்பா, கொண்டு போய் விட்டுட்டு வா போ. எனக்கு ஒன்னும் இல்லப்பா, நான் இங்கேயே இருக்கேன், விடு. நான் நல்லா தான் இருக்கேன். மனசுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. மத்தபடி என் ஹெல்த் எல்லாம் ஓகே தான். நான் நல்லா தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், விடு. என்ன அங்கிள், என்ன பாத்துப்பீங்க? நீங்களும் அப்பாவும் அவ்வளவு சோர்வா இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க சொல்றதே கேட்க கூடாதுன்னு இருக்கீங்களா? இந்த நிலைமையில ஷாலு உங்களை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அவளும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் திரும்பி அவளுக்கு உடம்பு சரியாம போயிடும். உங்களுக்கே தெரியும்ல. அதனாலதான் சொல்றேன், நீங்களும் அப்பாவும் வாங்க போலாம். நான் போய் அப்பா கிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க அங்கிள். இல்லப்பா, பொண்ணு கண்ணை முடிச்சிட்டா. அங்கிள், நான் சொல்றேன்ல, ஷாலு கண்ணை முடிச்சிட்டா, நான் சொல்றேன். இல்லப்பா, டக்குன்னு வந்து பார்க்க முடியாதுல. நான் இங்கே இருந்தா பட்டுன்னு பாத்துருவேன்ல. அதுதான்ப்பா சொல்றேன். மனசுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. மத்தபடி நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். அதையே 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் சொல்றேன்லப்பா, எனக்கு நல்லாதான்ப்பா இருக்கேன் அஜய். அப்பா வேணா ரெஸ்ட் எடுக்க கூப்பிட்டு போயிட்டு வா போ. ஆமா, அவரும் இந்த மாதிரி தான் அடம்பிடிப்பாரு. அதனாலதான் உங்க 2 பேத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். இல்லப்பா, ஏற்கனவே மனசு கஷ்டமா இருக்கு. வீட்டுல போயிட்டு மனசு இன்னும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிரும். நான் போய் அங்க என்ன நிம்மதியா தூங்கவா போறேன்? கண்ணு என்னால மூட கூட முடியாதுப்பா. என் பொண்ணையே தான் நினைச்சிட்டு இருப்பா. அதனாலதான் சொல்றேன், வேணா, எதுக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் அலைச்சலா என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டு அங்கேயும் நான் பாத்துட்டு தான் இருக்க போறேன். என் பொண்ணையே தான் நினைச்சிட்டு இருக்க போறேன். நான் எங்கேயே இருக்கேன்ப்பா. என்ன முடிச்சுட்டு டக்குன்னு பாத்துருவேன்ல. அதுக்கப்புறம் என் பொண்ணு அப்பா அப்பான்னு தேட ஆரம்பிச்சிட்டா என்னால உடனே வர முடியாதுலப்பா. நான் இங்கே இருக்கேன்ப்பா அஜய், கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. நீ அது நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் தான் சொல்றேன்ல. சரி, தலைதான் சுத்துதா? உடம்பெல்லாம் ஓகே தானே அங்கிள்? எல்லாமே ஓகே தான். மனசுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கு. இவ அப்படிதான் சொல்லி பயந்துட்டு இருப்பா. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். அதுதானே, எங்கப்பா விட்டுரு, அவர் வரமாட்டாரு. எப்படியும் கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்னு தான் நிப்பாரு. சரி விடு, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கட்டும். அம்மாவையும் அப்பாவையும் இங்க வர சொல்லி இங்க உட்காந்துக்கலாம். சாலும் எந்திரிச்சா எங்களை கூப்பிடு, சரியாப்பா?
சரி ஆண்டி. ஷாலு எந்திரிச்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க வந்து பாருங்க. சொல்றதே கேட்கவே மாட்டேங்கிறீங்க 4 பேரும். வீட்டுக்கு போங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பத்தா குறைக்கு சாமோட அம்மா அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இங்கேதான் உட்காந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாப்பா, சம்மந்தியும் கூப்பிடு, அவங்களும் இங்கே வந்து உட்காரட்டும். சரி ஆண்டி, நான் போய் சொல்றேன். எல்லாரையும் வர சொல்றீங்க. அங்கிளை பாத்துக்கோங்க. ஏதாவது ஒன்னும் கால் பண்ணுங்க, நான் வரேன். சரிப்பா.